ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பல வகையான மில்லட்ஸ் கலெக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட்லி சாமை. ஸோ சாமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து லைட் ஒயிட் கலரில் இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல பிளாக் டாட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். அதை வச்சு இது சாமை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்ததாக குதிரைவாலி. குதிரைவாலி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட சாமை மாதிரியே இருக்கும். ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் அதை விட கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். அந்த பிளாக் டாட்ஸுமே நல்லாவே தெரியும். அப்படி இருந்தால் அது குதிரைவாலி. மூணாவதாக வந்து வரகு. வரகு வந்து ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பாலிஷ்டு வரகு, அதனால கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. இதுக்கு அடுத்து சோளம். இதோட இன்னொரு பேர் சொர்க்கம். ஸோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் சோளம் சொர்க்கம்லாம். இதுக்கு ஐடென்டிஃபிகேஷன்லாம் அந்தளவு முக்கியம் கிடையாது. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கருப்பு கவுனி அரிசி. இது நம்ம பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் ப்ரௌனிஷாக பிளாக்காக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் கருப்பு கவுனி அரிசி. இதை வச்சு எங்கள் அம்மா பாயாசம்லாம் செய்வாங்க. சாப்பிடுங்க, கண்டிப்பாக வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அண்ட் ஃபைனலி வந்து ராகி. ஸோ ராகி நமக்கு பார்த்தாலே தெரியும், குட்டி குட்டி ரவுண்டாகவும் கொஞ்சம் ரெட்டிஷ் ப்ரௌனாக வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கடைசியாக வச்சிட்டேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ்.